ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சுட்டுருந்தேங்க. என்னோடய சின்ன பையனுக்கு மட்டும் ஸ்கூல் அப்படிங்கிறனால அவருக்கு ஃபஸ்ட்டு இட்லி போட்டு இட்லி பொடி வச்சு கொடுத்தேங்க. சாப்பிட்டாரு. அவர் தோசைக்கு மட்டுமே தாங்க இந்த இட்லி பொடி டேஸ்ட் பண்ணார். இட்லிக்கு டேஸ்ட் பண்ணவே இல்லை. நான் மட்டும்தாங்க இட்லிக்கு இட்லி பொடி வச்சு தொட்டு சாப்பிட்டேன். என்னோடய சின்ன பையனுக்கு அதனால் வச்சு கொடுத்தேன். சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னார். இந்த இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுங்கிற ஃபுல் மெஷர்மெண்ட்டோட வீடியோ இருக்குங்க, கீழே கொடுக்குறேன், வேணால் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோடய சின்ன பையனுக்கு மட்டும்தாங்க இட்லி பொடி வச்சு கொடுத்தேன், அவர் சாப்பிட்டாரு. எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு 2 நேரத்துக்குமே சின்ன வெங்காய சாம்பார் வச்சுட்டேன். என்னோடய சின்ன பையனுக்கு லஞ்சுக்கு சாதம், சின்ன வெங்காய சாம்பார் பெரட்டினது, பருப்பு ரசம் வச்சு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தொட்டுக்கிறதுக்கு சின்ன வெங்காய சாம்பார், லஞ்சுக்கு சின்ன வெங்காய சாம்பார் பெரட்டினது, பருப்பு ரசம் வச்சு 2 பெரிய நெல்லிக்காய் வச்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சமையலோடையே விட்டுட்டேங்க, ரெஸ்ட் எடுக்கலான்னு. ஈவினிங் போல் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சிட்டேங்க. காலையில் வச்ச சாம்பார் ரசமும் இருக்கவும் சாதம் மட்டும் குக்கரில் வச்சுட்டேங்க. நாங்களும் எங்களோட டின்னர் சாப்பிட போகிறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. குட் நைட்.